ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது இந்திய அணி அயர்லாந்துக்கு எதிராக ஜூன் 26, 28 ஆகிய தேதியில் விளையாடிட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் இங்கிலாந்தில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட போகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியவன்ஷி விளையாடுவதற்கு அதிரடியாக PCCI ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித தடையும் அவங்க விதிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகளோடு விளையாடணும் அப்படின்ற மாதிரியான இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் PCCIயிடம் சில வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணி அயர்லாந்துக்கு எதிராக ஜூன் 26, 28 ஆகிய தேதிகளில் விளையாடி முடிச்சுட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் இங்கிலாந்தில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி விளையாடும். சூரியவன்ஷிக்கு இந்த நிலையில் 15 வயதாகக்கூடிய நிலையில் இந்திய வீரர்களுடன் ஒன்றாக தங்கக்கூடாது அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் வாரிய விதிமுறைப்படி பார்த்தோன்னா 16 வயதுக்கு உட்பட்ட வீரர்கள் சீனியர் வீரர்களுடன் ஒன்றாக தங்கக்கூடாது. 16 வயதுக்கு உட்பட்ட வீரர்கள் அப்படின்னா அவங்க பெற்றோர்களுடன் மட்டும்தான் தங்க முடியும் அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருக்காங்க. இதனால் இங்கிலாந்தில் நடைபெறக்கூடிய போட்டிகளின் போது சூரியவன்ஷி அவருடைய பெற்றோர்களுடன் மட்டுமே தங்க முடியும். இது குறித்த இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் PCCIயிடம் முறைப்படி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இங்கிலாந்து தொடரின் போது சூரியவன்ஷி அவரது பெற்றோருடன் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரில் சூரியவன்ஷி விளையாடினா இந்திய அணிக்காக மிகவும் இளம் வயதில் விளையாடிய வீரர் அப்படின்ற சாதனையை சூரியவன்ஷி படைப்பார். சூரியவன்ஷிக்கு தற்போது 15 வயது தான் ஆகிறது. இதற்கு முன் சச்சின் டெண்டுல்கர் 16 வயதில் இந்திய அணிக்காக அறிமுகமாகியிருந்தார். 1989 ஆண்டில் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மூலமாக இந்த சாதனையை படைத்திருந்தார். தற்போது சூரியவன்ஷி T20 ஃபார்மேட்டில் இந்திய அணிக்காக இளம் வயதில் விளையாடிய வீரராக சாதனை படைக்க போகிறார். சூரியவன்ஷி T20 ஃபார்மேட்டில் மிக விரைவாக இந்திய அணிக்கு அறிமுகம் ஆனாலும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் விளையாட இன்னமும் அதிக காலம் எடுக்கும் என கருதப்படுது. குறிப்பாக அவர் தன்னுடைய 21 வயதுக்கு பிறகுதான் டெஸ்ட் ஃபார்மேட்டில் விளையாட வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய வைபவ் சூரியவன்ஷி சமீபத்தில் இங்கிலாந்தில் நடைபெற்ற அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு தொடரில் இறுதிப் போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக 11 பந்தில் 50 ரன்களை குவித்து வரலாற்று சாதனையை படைத்தார். இந்த போட்டியில் 29 பந்துகளில் 94 ரன்களை குவித்து மேட்ச் வின்னராக இருந்தார். IPL 2026 சீசனில் 16 போட்டிகளில் 72 சிக்சர்களை விளாசி IPL வரலாற்றில் ஒரு சீசனில் அதிக சிக்சர்களை அடித்த வீரர் என்ற வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கார். மேலும் 237.30 ஸ்ட்ரைக் ரேட்டில் 776 ரன்களை குவித்து ஆரஞ்சு தொப்பியையும் வென்றார். பிளே ஆஃப் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 29 பந்தில் 97 ரன்களையும், குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 47 பந்தில் 96 ரன்களையும் குவித்து அசத்தியிருந்தார். இப்படி 2 நாக் அவுட் போட்டிகளில் அபாரமாக செயல்பட்டதை தொடர்ந்து அணிகளுக்கு எதிரான முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் 29 பந்தில் 94 ரன்களை சேர்த்து அசத்தியிருந்தார். இப்படி அழுத்தங்கள் நிறைந்த நாக் அவுட் போட்டிகளில் ரன் மழை பொழிந்திருப்பதால் அயர்லாந்து தொடரில் சூரியவன்ஷி மீது பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.
நடந்த முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் வெறும் 11 பந்துகளில் அரை சதம் அடித்து சாதனை படைத்த அவர் சமீபத்திய IPL 2026 தொடரில் 776 ரன்கள் குவித்து ஆரஞ்சு தொப்பியை வென்று அசத்தியிருந்தார். அந்த தொடரில் அதிகபட்சமாக 72 சிக்சர்களை விளாசிய அவர் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிக இளம் வயதில் தேசிய அணியில் இடம் பிடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கார். ஜூன் 26ஆம் தேதி அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் அவர் அறிமுகமானால் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து இந்தியாவின் மிக இளம் வயது அறிமுக வீரர் என்ற புதிய சரித்திரத்தை படைப்பார். இதற்கிடையில் வைபவின் அபார திறமையை பார்த்து வியக்கும் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் தன்வீர் அகமது அவருடைய வயதை சந்தேகத்திற்குள்ளாக்கியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிக இளம் வயதிலேயே உலக அளவில் கவனத்தை ஈர்த்து மாபெரும் சச்சின் டெண்டுல்கரின் நீண்ட கால சாதனையை முறியடிக்க கிளம்பியிருக்கக்கூடிய 15 வயது பீகார் இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷி குறித்து 1983 உலக கோப்பை வென்ற கேப்டன் கபில் தேவ் வெளியிட்டிருக்கக்கூடிய யதார்த்தமான கருத்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் செம வைரலாகி விவாத பொருளாகவும் மாறியிருக்கு. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடர் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய அணியில் 15 வயதான இளம் அதிரடி பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தொடங்க இருக்கக்கூடிய அயர்லாந்துக்கு எதிரான T20 போட்டியில் வைபவுக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தால் அவர் தனது 16 வயது 205 நாட்களில் இந்திய அணிக்காக அறிமுகமாகி 16 வயதில் அறிமுகமான மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து இந்திய வரலாற்றிலேயே மிக இளம் வயதில் சர்வதேச போட்டியில் கால் பதித்த வீரர் என்ற மெகா உலக சாதனையை படைப்பார். சண்டிகர் பிரீமியர் லீக் நிகழ்வின் போது இது குறித்து மனம் திறந்து பேசிய கபில் தேவ் வைபவ் சூரியவன்ஷி அசாத்திய திறமை படைத்த ஒரு ஸ்பெஷல் பிளேயர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 16 வயதில் அறிமுகமான சச்சின் டெண்டுல்கரை போலவே இவரும் மிரட்டலாகவே இருக்கார். ஆனால் சச்சினை போல 20 முதல் 25 ஆண்டுகள் வரை அவரால் சர்வதேச கிரிக்கெட்டில் தொடர்ந்து நீடித்து நிலைத்து விளையாட முடியுமா என்பதுதான் தற்போதைய பெரிய கேள்வி என தனது அச்சத்தையும் யதார்த்தத்தையும் ஓபனாகவே பகிர்ந்தும் இருக்காரு. கடந்த IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி 237.30 என்ற அசுரத்தனமான ஸ்ட்ரைக் ரேட்டில் 776 ரன்களை குவித்து அன்கேப்டு பிளேயராக 700 ரன்களை தாண்டிய முதல் வீரர் மற்றும் பவர் பிளேயில் 500 ரன்களை கடந்த ஒரே பேட்ஸ்மேன் என்ற இமாலய சாதனைகளை படைத்த இந்த 15 வயது சிறுவன் கபில் தேவின் அட்வைசர் மனதில் கொண்டு சச்சினை போல் சாதிப்பாரா என்று சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். வியூவர்ஸ், நீங்கள் இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.